ஹலோ வெல்கம் கைஸ். வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் பாட்டம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி விலாகு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 இடத்துக்கு நான் போகலாம். இன்றைக்கி ஒரு டே கொஞ்சம் விலாக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக் பாருங்கள். இது கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நம்ம அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலி ஒரு இதுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு. அங்கே நான்வெஜ் மீல்ஸு நம்ம போய் நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இன்னும் அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் ஒரு லேக்கு ஒரு வியூவில் போய் இது பண்ணலான்னு பக்கத்தில் ஒரு கோயில் ஆகிட்டுருக்கு. இந்த கோயிலை பற்றி நம்ம ஒரு விலாக் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா சோழீஸ்வரர், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிவன் கோயில். அதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு விலாக் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம வந்து கோவை புதூர் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு விலாகு, அந்த விலாகை முடிச்சக்கப்புறம் நம்ம நேராக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து நம்ம ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணும். அதை முடிச்சக்கப்புறம் அப்படியே நம்ம போகலாம். ஓகே கைஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ரொம்ப லேசியாக இருந்தது கைஸ். அப்புறம் லேசியாக இருந்ததுக்கப்புறம் சரி டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் பார்த்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வீட்டில் இருந்து அப்படியே போனோம்னா இங்கே நல்லாவே கொஞ்சம் ப்ரீஸியாக இருந்தது. ரொம்ப சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரீஸியாக இருந்தது. அப்புறம் காரில் ஏசி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் தான். ஓகே கைஸ், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மாமா சித்தப்பா எல்லாருமே ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் ஃபேஸை பார்க்கணும்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் நமக்கு, அவங்கெல்லாம் வெஜ்ஜு. குடல் கறி, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. நமக்கு பிரியாணி இல்லாமல் செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பிரியாணி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மீல்ஸ்னாவே நமக்கு அந்த இதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா, நமக்கு அந்த குடல் கறி எல்லாமே வந்துடும் இல்லைங்களா. அப்புறம் சரி சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், மீல்ஸுக்கு அந்த கிரேவிக்கு செமையாக போச்சு கைஸ். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது கைஸ். இந்த சிக்கன் குழம்பு அப்படியே நம்மளோட அந்த பாரம்பரியம், அந்த இதோட அந்த மசாலா கலந்த அந்த ஃப்ளேவர் இருக்குது தெரியுங்களா, இந்த நல்லியோட இதுவே தெரியும். நான்வெஜ் மீல்ஸ்னாவே இந்த நல்லி தான் கைஸ். ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. செம்ம சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குளம் காட்டுறேன்னு சொன்னால் தெரியுங்களா, அந்த குளத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பேரூர் பக்கத்தில் இருக்க குளம். இது பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி இருக்குது பாருங்க கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தண்ணி, 4 மாதம் முன்னாடி தண்ணி எல்லாமே இருந்தது. அப்படியே அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வந்து நின்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் என்னோடய பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ஷூட்டிங்னு எடுப்பாங்க தெரியுங்களா, அந்த பழைய படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் குட்டு கொடுக்கும் இங்கே. நீங்கள் அந்த சைடே பாருங்கள், பக்கத்துலேயே அந்த தண்ணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இது ஆரம்பிக்குது, அந்த வயல் ஆரம்பிக்குது, தோட்டம் சம்திங் அந்த வயல் ஆரம்பிக்குது. இப்போ என்னோடய கால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஆரம்பித்து அங்கே அப்படியே முடியுது. இது என்ன சொல்கிறது கைஸ், நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல போய் கொஞ்சம் காமாக வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம சென்னைக்குன்னா போனோம்னா இந்த மெரினா பீச் அந்த மாதிரி இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு விலாகே நம்ம பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த லேக் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் நிரம்பி வளையுது. சரி ஓகே கைஸ், நம்ம ஒரு லேக் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸ்கட் ரோட் சென்னை சில்கிங்கில் இருக்கும். இந்த கார் எஸ்கலேட்டரை வச்சுருக்குறாங்க இங்கே கார் பார்க்கிங்க்கு. பார்க்கிங் சிம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ கார் வந்தாலும் அந்த ரோட்டில் இருக்கிறது. நானும் அப்படியே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஓகே லைட்டாக ஹேர்னால் சரி பண்ணிவிட்டு சரி உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரை பார்க் பண்ணி முடிச்சக்கப்புறம் நேராக நம்ம இது பார்த்தீங்கன்னாமே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எவ்வளோ கார்ஸ் நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கூட்டம். சரி ஓகே, காருக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணியாச்சு, அங்கே ரெடீம் பண்ணிக்கலாம். சரி உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜுவல்லரிஸ்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ஆன்டிக் ஃபினிஷ் அது மாதிரி நல்லா இருந்தது. உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு உமன்ஸ் செக்ஷனு. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே இந்த கிட்ஸ் செக்ஷன் தான் இருந்தது. கிட்ஸுக்கு டாய்ஸு, அந்த ஸ்லிப்பர்ஸு, ஃபுட்வேர்ஸு அதெல்லாம் நிறையவே இருந்தது. சரி நம்ம அங்கே முடிச்சக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். ஓகே கைஸ்.
நம்ம இதுவும் முடிச்சாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா டாய்ஸு, இப்போ எனக்கு பர்ச்சேஸு எல்லாமே முடிஞ்சுச்சு. ஓகே, இது பெரிய விலாக் அன்றைக்கி. நம்ம காலையில் ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறம் அந்த லேக் வியூ பார்த்துட்டு அப்புறம் சென்னை ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ்.